சீன அதிபர் ஜி ஜின்பிங் திடீர்னு மாயமாகிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சீனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிபர்கள் அப்படிங்கிறது திடீர்னு மாயமாவதும் அதுக்கு பிறகு புதிய அதிபர்கள் பொறுப்பேற்பும் தான் இதற்கு முந்தைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இதனால தான் சீனாவின் ஜி ஜின்பிங்குடைய ஆட்சி முடிவுக்கு வருதா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை இது நடக்கக்கூடிய பட்சத்தில் ஜி ஜின்பிங்கிற்கு பிறகு அடுத்தபடியாக சீனாவின் அதிபராக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற குறித்தும் அந்த நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருதா. சீன அதிபராக ஜி ஜின்பிங் இருக்கார். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி இந்த பொறுப்பை ஏற்றார். சீனாவில் அதிபர் பதவி காலங்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி தான் 5 ஆண்டுகள் தான். 2013ஆம் ஆண்டை தொடர்ந்து 2018இல் 2வது முறையாக ஜி ஜின்பிங் அதிபரானார். கடந்த 2023இல் 3வது முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து வராரு. இவருடைய பதவி காலம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2028 மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது. ஜி ஜின்பிங் இப்போது சிசிபி என்று சிசிபின்னு சொல்லப்படக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலராகவும் மத்திய இராணுவ கமிஷனுடைய தலைவராகவும் இருக்கார். சீனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒற்றை கட்சி முறை ஆட்சி கொள்கையை கொண்டிருக்காங்க. சீனாவில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்கு. இதன் கீழே தான் மற்ற 7 அரசியல் கட்சிகள்லாம் செயல்பட்டு வராங்க. இதனால சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் அதிபர் பதவியில் இருந்துட்டு வராரு தொடர்ந்து. சீன அதிபராக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அடிக்கடி மாயமாகிறாரு. அவரை பற்றின செய்திகள் எதுவுமே வெளியாகலை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கடந்த மே 21ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை 2 வாரம் அவர் திடீர்னு மாயமாகிட்டார். எங்கே போனார் தெரியல. அவர் பொதுமக்கள் முன்னாடி தொலைக்காட்சியிலேயோ தோன்றலை, செய்தித்தாள்களில் கூட அவரை பற்றிய செய்திகள்லாம் வரலை. அதுக்கு பிறகு பொதுவெளியில் அவர் தோன்றினாலும் கூட ஆக்டிவாக இல்லை, சோகத்தோடு இருக்கார். முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. இருந்தாலும் அவர் எங்கே போனார் அப்படிங்கிற பற்றி எந்த தகவலும் வெளியாகலை. இப்போ அதே போல் திரும்பவும் அவர் மாயமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெற இருக்குது. இதில் நம்முடைய நாட்டை போல சீனாவும் உறுப்பினராக இருக்காங்க. நம்முடைய நாட்டின் சார்பில் பிரதமர் மோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்காரு. ஆனால் சீனா தரப்பில் ஜி ஜின்பிங் சார்பில் அந்த மாநாட்டில் பங்கேற்க போவது இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறதாங்கிற தகவல்லாம் பேசப்பட்டு வருது. இதனால இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏன்னா ஜி ஜின்பிங் சீன அதிபராக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையும் முதல் முறையாக புறக்கணிக்கிறாரா அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. ஜி ஜின்பிங்கிற்கு சொந்த நெருக்கமான ஜெனரல்கள் பொறுப்பில் இருந்து அகற்றப்பட்டிருக்காங்க. இதனால தான் ஜி ஜின்பிங்கினுடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவர் திடீர்னு மாயமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜி ஜின்பிங்கினுடைய திடீர் மாயம் அப்படிங்கிறது அந்த நாட்டில் அதிகார மாற்றத்தை குறிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முந்தைய காலங்கள் நடந்த இது போன்ற சம்பவங்கள் தான் அது கேள்வி எழுதுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதாவது ஜி ஜின்பிங்கிற்கு முன்பு சீனாவின் அதிபராக இருந்தவர் தான் ஹூ ஜின்டோ. இவரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான். இவர் 2003ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை அதிபராக செயல்பட்டார். அவரை பதவியிலிருந்து கட்சி முடிவு பண்ணாங்க. அதனால் அவருக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து குறைக்கப்பட்டது. அவரை பற்றிய செய்திகள்லாம் வெளியாகாமல் இருந்துச்சு. ஹூ ஜின்டோவும் மாயமானதாக இப்போ தகவல்லாம் பரவிச்சு. அதுக்கு பிறகு தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 20வது விழாவில் அவர் வெளியேற்றப்பட்டார். ஹூ ஜின்டோவினுடைய பக்கத்தில் இருந்த ஜி ஜின்பிங் அப்போ அமைதியாக இருந்தார். ஹூ ஜின்டோ ஜி ஜின்பிங்கிடம் பேச முயன்றும் அது பலனளிக்கலை. ஹூ ஜின்டோ அதிபர் பதவியில் இருந்து இறங்கிய உடனேயே ஜி ஜின்பிங் சீனாவுடைய அதிபராக பொறுப்பேற்றார். இதனால் இப்போது ஜி ஜின்பிங் சீன அதிபராக பதவியில் தொடர்ந்து இருந்துட்டு வராரு. இப்போ அவர் நீக்கப்படுகிறாரா? அதே போன்ற பழைய ஃபார்மெட் படியே இப்போது ஜி ஜின்பிங்கும் அமைதியாக இருக்காரு, நீக்கப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜி ஜின்பிங் இல்லாத சூழ்நிலையில் சீனாவை கட்டுப்படுத்துவது யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மத்திய இராணுவ ஆணையத்தினுடைய முதல் துணைத் தலைவரான ஜெனரல் ஜாங் யூசியா அவர் தான் இப்போது அந்த நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது சீனாவினுடைய 24 உறுப்பினர்களை கொண்ட அதிகாரம் படைத்த பொலிட் பியூரோவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஜாங் யூசியா இருக்கார். இவருக்கு முன்னாள் சீன அதிபர் ஹூ ஜின்டோவுக்கும் விசுவாசமான மூத்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆதரித்து வருவதாக சொல்லப்படுது. இது தவிர ஜி ஜின்பிங் ஒருவேளை அதிபர் பதவியில் இருந்து இறக்கப்பட்டால் அவருக்கு பதிலாக வாங் யங் அதிபராக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அவர் யார் அப்படின்னா டெக்னோகிராஃப்ட் 2023 தேர்தலையொட்டி 2022ஆம் ஆண்டில் அதிபர் பதவிக்கு போட்டியிட தயாராக இருந்தார்.
இதனால அவரது பெயர் முன்னிலையில் இருக்கிறதாக அப்போ செய்திகள்லாம் வெளியாகிச்சு. சீனாவின் தற்போது நடக்கக்கூடிய இந்த குளறுபடியால் இந்தியா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, சீனாவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிச்சு வராங்க. உள்நாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் பூசல்கள் இருந்தால் அதை மூடி மறைக்க வெளிநாட்டு விவகாரங்களை கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க போவாங்க. இப்போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் தொடர்பான பல்வேறு யூகங்கள் வர்றதுனால இந்தியா கவனமாக இருக்கணும். ஏன்னா கட்சி பிரச்சனையை மறைக்க சீனா எல்லை பிரச்சனையை தூண்டலாம். 2012, 2020 ஆண்டுகளில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சீன சைபர் தாக்குதல்களை அதிகரிக்கலாம். இந்தியாவில் பிரச்சனைகளை உருவாக்க சதி வேலைகளில் இறங்கலாம். இதனால் இந்தியா கவனமாக இருக்க வேண்டிய சமயம் இது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது.